வணக்கம். மக்கள் நீதி மய்யம் நண்பர்கள் வழங்கும் மற்றும் ஓர் உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். Today, we have the prominent chairperson in மக்கள் நீதி மய்யம், the vice president of மக்கள் நீதி மய்யம், Dr. R. Mahendran. என்னுடன் இந்த உரையாடலை நடத்துவது என் சக தோழியான மக்கள் நீதி மய்யம் உறுப்பினரான திருமதி பார்கவி நடராஜன் மற்றும் மக்கள் நீதி மய்யம் நண்பர்கள் குழுவின் உறுப்பினரான நான் திருமதி லிண்டா ஜான்சன். Dr. R. Mahendran, an Indian doctor, agriculturalist, entrepreneur, and a champion of vanilla farming, been associated with Mr. Kamal Hassan in Makkal Needi Mayyam party and appointed as the party's vice president. Sir, a hearty and warm welcome to our discussion. Vanakkam. Thank you. Vanakkam, sir. So, we have learned that you've been with Makkal Needi Mayyam's Nammavar, Mr. Kamal Hassan, in the political arena. Can you just walk us through your transformation journey from being a professional into party's eminent post? I think if somebody had asked me, and as Sir himself had asked me, Kamal Sir himself asked me in somewhere in March or April 18 about politics, I would say, Arasila. Like, why? So that was the sort of reaction that I had in 2018, but I realized how wrong I was, or what a big mistake it was to have stood away from one's responsibility to contributing to the political scenario if one has the ability to do so. So while I've been a professional, as you rightly said, I've been a physician for the last 30 plus years. It's my 31st year in medicine. I've been an avid farmer, very passionate, and was able to be a successful farmer and also to make it into an agri-business. While all those were there, அரசியல்ங்கிறது நம்ம வந்து தமிழ்நாட்டில், இந்தியாலையும் சொல்லலாம், அது முக்கியமா தமிழ்நாட்டிலையும் சொல்லலாம், நமக்கு அதுல போறதுக்குண்டான விருப்பமே யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்த 30 வருஷமா அரசியல போக வேண்டாம்னு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் அரசியல் இருக்கிற கூடிய பெரும்பான்மையோட மக்களுடைய அரசியல்வாதிகளுடைய போக்கு தான். அதனால நம்மளுக்கு எல்லாமே நம்மளால சௌரியமா இருக்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா நம்ம சமாளிச்சுக்கலாம், நம்ம எதுக்கு இந்த சாக்கடைக்குள்ள போறது அப்படின்னே ஒதுங்கி நின்னோம். அப்படி இருக்க I look at it very similar to the freedom movement. While I'm sure a vast majority of us Indians would have wanted freedom from the British rule for at least 200 years, from the time of wanting to get out of it for 200 years. அப்படி இருக்க அது சாத்தியம் அப்படிங்கிறதும் அதுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு நபர் வந்தனாலதான் it all came together. So Mahatma Gandhi was not the only one who wanted freedom. He was able to channelize that energy, that want of millions of people, and in the right way to achieve it. So அதே போல இப்ப இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1970 50 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல், நாட்டு அரசியல் மாற்றம், தமிழ்நாடுங்கிறது இன்னும் அதிகம் சொல்லலாம், மாறி வந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வேணும். அதை யாரை நம்பி போலாங்கிற ஒரு சரியான ஒரு கட்சியின் தலைவரும் ஃபவுண்டர் இதுல ஸ்ரீ கமல் சார் வந்தனால ஐ திங்க் enlightened us and gave us the courage to get in. So அப்படித்தான் இதுக்குள்ள இறங்கினது இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. Thank you, sir. Bhargavi, you may proceed, ma. நன்றி லிண்டா. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இட்ஸ் a honor. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நீங்க இன்னைக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் சார், என்னுடைய கேள்விகளை நான் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பெர்மிஷனோட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் சார். நம்ம கடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸை பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்துல நம்ம கோயம்புத்தூர் மக்கள் கொடுத்திருந்த ஆதரவு பார்க்கும்போது 1,45,500 வாக்குகள் பிளஸ். இது திஸ் இஸ் a remarkable achievement sir. and இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது நேர்மைக்கு கிடைத்த ஒரு பரிசு, ஹானஸ்டி, ஒரு உண்மையான மாற்றத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஸோ எங்களுடைய ஒரு மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுத்துட்டு ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் மை கொஸ்டின்ஸ். ஸோ என்னுடைய முதல் கேள்வி, சென்ட்ரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், மைய அரசியல்.
ஸோ எஸ், அர்பன் சிட்டிஸ்ல வந்து எங்களுக்கு வி ஆர் அவேர் ஆஃப் வாட் சென்ட்ரிசம் இஸ். இப்போ ஒரு கடந்த ஒரு 2.5 வருஷமா நாங்க இந்த டெர்மினாலஜியை கேட்டு எங்களுக்கு அந்த ஒரு டெர்மினாலஜி எங்களுக்கு வந்து வி ஆர் அவேர் ஆஃப் இட். ஆனா ரூரல் ஏரியாஸ்ல இந்த மைய அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அதுல ஏதாவது ஒரு கேப் இருக்கா? அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம்? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரிசம் பொதுவாக அப்படி சொல்லும்போது அதனுடைய முக்கியத்துவம் வந்து இப்போ நீங்க சொல்றவாக நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் மையம்ங்கிற வார்த்தையே அறியாம இருந்திருப்பாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள். இன்ஃபேக்ட் வந்து மக்கள் நீதி மையம்ங்கிற கட்சியின் பெயர் வைக்கும் போது பல நண்பர்கள் வந்து நான் அதில் சேர்ந்து அது என்ன மக்கள் நீதி மையம், அது ஒரு கட்சி பேர் மாதிரி இல்லையே, கழகம்னு வரணும், கட்சின்னு வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஆட்டு மந்தை போல காப்பி பண்றதுக்கும் ஒரிஜினாலிட்டி அண்ட் விஷனோட ஒரு செயல்படுறது தான் கமல் சாருடைய வித்தியாசமான ஒரு போக்கு. ஸோ இன்னைக்கு அந்த பெயர் வந்து ஒரு வித்தியாசமான பெயரை யாரும் எடுக்கிறது இல்லை. அது ஒரு மக்கள் நீதி மையம்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல தெரிஞ்ச பெயரும் அது ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா வரக்கூடிய ஒரு கட்சியின் பெயரை. ஆனா அந்த மையம்ங்கிற சென்ட்ரிசம்ங்கிற ஐ திங்க் என்னன்னா இட்ஸ் சம்திங் லைக் காந்தி அவர்கள் வந்து அஹிம்சான்னு சொன்னது போல. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு லிட்டரலி ஒரு ஸ்லேவரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய போது அதை வந்து அஹம்சை மூலியமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத உலகத்துக்கே காட்டியவர் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அஹிம்சா நான் வயலன்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் ஸ்லேவரிங்கிறது நோபடி ஈவன் தாட் இட். அது வென்ட் ஆன் டு பிகம் தி வே ஆஃப் வின்னிங் ஜஸ்டிஸ் அக்ராஸ் த குளோப், பீட் இன் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் சோ மெனி அதர் கண்ட்ரிஸ். அதே போல மையம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றது என்னன்னா ஒரு பிளைண்டட் அப்படின்னு சொல்லி போட்டு இடதுசாரி வலதுசாரின்னு வந்துட்டு இல்ல ஐ எம் அ லெஃப்டிஸ்ட் ஸோ ஐ ஹேவ் டு அப்போஸ் திஸ், ஐ எம் அ ரைட்டிஸ்ட் ஐ ஹேவ் டு அப்போஸ் திஸ் இல்லாம ஒரு நீதிபதி போல எந்த ஒரு பாலிசி ஃபார் த பீப்புள் வரும்போது நடுநிலையில் இருந்து அது வந்து மக்களுடைய நலனுக்கு உபயோகம் உண்டா அப்படிங்கிறத எடுத்து அதுக்கு தகுந்த முடிவு எடுக்கிறதா சென்ட்ரிசம். ரொம்ப ஷார்ட்டா ஒரு வரியில சொல்லணும்னா அதான் சென்ட்ரிசம். அந்த கான்செப்ட அது சரியில்லைன்னு சொல்றவங்க யாருமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம், அவ்வளவுதான். சென்ட்ரிசம்னா அப்படியா? ஸோ யூ ஹேவ் டு கிவ் அ விஷுவல் எக்ஸ்பிளனேஷன், they have to visualize that அப்படின்னு என்ன அப்படிங்கிற போல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு 2 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டாங்கிறது ஒன்றும் ஒரு விதத்துல சொல்ல போனா வேகமா தான் புரிஞ்சிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு புரிதல்ங்கிறது அர்பன் அண்ட் ரூரல் அப்படிங்கும் போது the DNA of the people of a country or a state is not different between an urban and a rural, because after all it's only a movement of population from one to the other for need, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து ஒரு கிராமப்புறத்துல வந்து இதுக்கு மேல அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லை, நகர்ப்புறத்துக்கு தான் பிடிச்சிருக்குன்னு அப்படி இல்லை. கிராமப்புறத்துல நம்மளுடைய கிராமங்கள் தமிழகம் உட்பட இன்னும் ஒரு எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இக்கானாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பேக்வர்டா இருக்கும். எஜுகேஷன் கூட ஒரு அளவுக்கு வந்திருப்போம், ஆனா economically we are still very backward. நம்ம வந்து we are taking what we have relatively and thinking oh we are doing better off அப்படின்ட்டு. That may be true, but in absolute terms what is the average income of a person in a village அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 15,000 ரூபாய் கூட இருக்காது இல்லைங்களா? ஸோ which is for a family. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதை புரிதல் எடுத்துட்டு போறதுக்கு டைம் ஆகும். So in a short period, we want a freedom from the present political system in 3 years, which is quite a big vision. So adilla kadanda election la namakku kedacha neram February 2018 launch of party, March 2019 deciding to enter election in every constituency in the state with a new symbol and standing alone and against 2 so-called giants of parties, whether both local and state and in the country. அப்படிங்கும்போது the time allowed was 17.5 days. We had only 17.5 days to visit. So அதனால the percentage of people who we could reach was less. So percentage of people who liked us was not less. அவங்க போகணும் இல்லையா? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்கன்னா நீங்க பத்திரிக்கை வைக்காமே அவங்க வரணும் கல்யாணத்துக்கு நினைச்சா எப்படி? ஸோ அதனால வந்து we had less time. Now we've had enough time and we have spread out more. We have 6 more months. I think in the concept of centrism சரி, ஊழல் இல்லாத அரசியலும் சரி, ஒரு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் சரி, இது அனைத்தும் கொண்டு வருவதற்கு தான் மாற்றம்ங்கிறத நிச்சயமாக நம்ம கிராமப்புறங்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதனுடைய
முடிவுகள் என்னங்கிறது அடுத்த வருஷம் தெரியும். எக்ஸலன்ட் சார். ஐ திங்க் வாட் எ வே டு புட். என்னுடைய அடுத்த கேள்வி விவசாயம் பத்தின ஒரு கேள்வி. அண்ட் யூ பீயிங் அன் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஆல்சோ, இப்ப பார்லிமெண்ட்ல 3 மசோதாக்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அபவுட் அக்ரிகல்ச்சர். அண்ட் ஆடட் டு இட் பார்த்தோம்னா கேள்வி நேரம், அந்த கொஸ்டின் அவரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேள்விகளும் நம்மளால கேட்க முடியாத ஒரு நிலைமையில தான் இப்ப வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு பார்லிமெண்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தோம்னா. ஸோ இந்த விவசாயிகளுக்கான இந்த 3 மசோதாக்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா அமையும்? உங்களுடைய கருத்து அதை பத்தி. First on agriculture in general in our country. நம்மளுடைய உலகத்துல we are the second most populous country in the world, 1.3 billion whatever. அதுல 60% மேல மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 0.6 billion or 0.7 billion is dependent on agriculture, as a population. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு ஜனத்தொகை விவசாயத்தை நம்பி இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வேணும்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த விவசாயிகள் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் போய் டில் பண்றவங்க மட்டும் இல்லை, the family is dependent on that அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஒரு பொருளாதாரத்தை நம்பி இருக்கும்போது அதுல முன்னேற்றம் வராம நாடு முன்னேற முடியாது. Our progress and development is not sustainable without making sure agriculture grows. அப்படிங்கிறதா நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது, அதுல எப்படி நம்ம அச்சீவ் பண்றது தான் அடுத்தது. ஸோ ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு டு அச்சீவ்ங்கிறது அடுத்தது. அந்த ஹவு டு அச்சீவ்ங்கிறது இந்த கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில வருஷம் முன்னாடி டப்ளிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் ஹவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுல ரீசெண்டா கூட ஒரு வெபினார் வி ஹேட் இன் தமிழ்நாடு வித் the Secretary of Agriculture from Government of Tamil Nadu, the Vice Chancellor of the Agri University, and then of course I was representing the farmers side viewpoint. அதை நான் சொன்ன கருத்து தான் இங்கேயும் சொல்றேன். இதுல அங்க அரசாங்கம் சொல்றது நாங்க வந்து உற்பத்தி அதிகப்படுத்த போறோம், உற்பத்தி அதிகரிக்க நாங்க எல்லா உதவியும் செய்ய போறோம், நாங்கள் வந்து இப்படி சில மானியங்கள் கொடுக்க போறோம், இது இரிகேஷனுக்குண்டான சப்போர்ட் கொடுக்க போறோம், ஃபர்டிலைசருக்குண்டானது. அப்படின்னா என்ன? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்குண்டான சில யுக்திகள் செய்ய போகிறோம். அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். இன்னொன்னு, ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜ் யூனிவர்சிட்டி சொல்றாங்க நாங்க வந்து கிராப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெட்டர் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்டிங் மெட்டீரியல், பெட்டர் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் கொண்டு வர போறோம். ரைட், அதுவும் லெட்ஸ் இமேஜின் ஆல் தோஸ் பாலிசிஸ் ஆர் கோயிங் டு பி சக்சஸ்ஃபுல். இட் மீன்ஸ் we are going to produce more. ஒரு விவசாயி இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வரப்போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவருடைய உற்பத்தி இரட்டை ட்வைஸ் ஆக போகுதா அப்படிங்கிறத இவங்க சொல்றது. சரி, லெட் அஸ் சே தட் ஹேப்பன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் உள்ள எல்லாருமே 2 மடங்கு உணவு எடுக்கணும் இல்லையா? You have to consume twice. We are having no shortage of food. இன்னைக்கு ஃபுட் ஷார்டேஜ் கிடையாது. அரிசி பற்றாக்குறை, ஒரு கோதுமை பற்றாக்குறை, காய்கறி பற்றாக்குறை, பழங்கள் பற்றாக்குறைங்கிறது கிடையாது. சப்ளை இஸ் தேர். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி இந்த சப்ளை எங்க விற்க போறீங்க? Are you going to advise your population to eat twice more so that they can double the income in twice? Or are you going to increase the price of the product by twice? Can that be sustainable? Is that inflation sustainable? No. So therefore, the governments repeatedly have not concentrated on marketing of this produce. We have not opened up. Today, we supply less than 2% of the world's, we contribute to the food basket, less than 2%. Whereas 60% of our population is an agricultural economy. So we can feed a larger percentage of the world. We have the ability. Countries such as small countries that have agricultural ability, be it Sri Lanka or Thailand or Indonesia, are feeding, or Philippines are exporting more than us. So adukunana supply chain we need to really concentrate to make the farm economy improve. சரி, இது இருக்க, coming to these 3 bills, நீங்க அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். ஓ, நல்லா இருக்குது. So you're opening up, farmers can sell their produce to anybody. They can contract with private. They can sell it across the state. அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் மேல நல்லா தான் இருக்குது. இது எப்படின்னா, இட்ஸ் லைக் சேயிங் ஏர்லியர் நம்மளுக்கு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு BSNL அப்படின்னு இருந்தது.
we have more people providing service. அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். We had only few banks central, now we have more private banks சந்தோஷப்பட்டோம். But we had regulations for all that. Today you have a telephone regulation authority which says how much you can charge, what you need to do. You have a reserve bank which does that. இத வந்து agriculture in the bills, there are so many intricacies within. அத பத்தி ஒரு இவ்வளவு முக்கியமான ஒரு பாலிசியை ஒரு டிஸ்கஷன் இல்லாம taking all points of view, ensuring that those points are safeguarded from the farmer's point of view, so that there is no utilize, so that there is a private people who do come misuse this bills to reduce the rate of what the farmer is going to get for this produce, and therefore decreases income. அப்படின்னு ஆயிடக்கூடாதுங்கிறதா எல்லாருடைய இந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சவங்களுடைய நம்மள உட்பட நம்மளோட கருத்து. அந்த கருத்தை இவ்வளவு முக்கியமான ஒரு அக்ரிகல்ச்சர், நான் முதல்ல சொன்ன போல இவ்வளவு பெரிய ப்ரையாரிட்டி இருக்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் இல்லாம பாஸ் பண்ண வேண்டியது என்ன அவசியம்? Right? You can safeguard all this. You can take 3 months. You have not done this for 25 years or 30 years. Why don't you take a few months to take care of all inputs from both sides? When I say both sides, it is both the procurement side and the production side, which is the farmers. Adillam eduthanalna, because there are so many points there in that bill that give scope for it becoming a net detriment to the farmer in how much he will realize as income. அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. வெரி வெரி வெல் ஆர்டிகுலேட்டட் சார். ரொம்ப ரொம்ப கிளியரா புரிய வச்சீங்க அதோடைய டீடைல்ஸை பத்தி. நன்றி அதுக்கு. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து கிராம சபை இதை பத்தின ஒரு கேள்வி. நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த கிராம சபை அந்த ஏற்கனவே இருந்த ஒரு கான்செப்டை அவர் தூசி தட்டி வெளியில எடுத்துக்கொண்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய கட்சிகள் அதை காப்பி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா போன வாரம் பார்த்திருந்தோம்னா அந்த காந்தி ஜெயந்தி போது நடக்கவிருந்த அந்த கிராம சபை கூட்டம் திடீர்னு வந்த ஒரு அறிவிப்பினால் வந்து ரத்தானது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் நீங்க சொன்னது போல இந்த ஒன் ஆஃப் தி பிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி நம்ம ஆட்சியில் இல்லாத போதும் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தோம்ங்கிறதுல பலதுலையும் இது கிராம சபையுடைய விழிப்புணர்வு தான் மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன். தலைவர் அவர்கள் கொண்டு வந்தது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது மூலியமா இன்னைக்கு அந்த கிராம சபைங்கிற வார்த்தை அதோடைய உரிமை யாருக்குமே தெரியாம இல்லை தமிழ்நாட்டுல. சோ அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆனால் அப்படி இருந்தும் எப்பவும் போல இதை எப்படியாவது செயல்படுத்தாமல் நடத்த இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய ஆண்டும் கட்சியோடைய நோக்கம். அதுல ஒவ்வொரு தவமும் ஒரு கிராம சபையில் நடத்தும் போது ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதோ, அல்லது இப்ப இந்த கோவிட் வந்தனால நல்லதா போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்றதோ, சரி எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஷாப்பிங் மால்ல இருந்து திறந்து விட்டுட்டோம், ஆனா கிராம சபை நடத்தலாம்னு சொல்லி போட்டு அப்புறம் வந்து 2 விதமான காரணம். ஒன்று, நம்ம ஏற்கனவே இதுக்கு தயார் நிலையில் மக்கள் நீதி மையம் நம்ம இருந்தோம். 1500 கிராமங்களோட டிஜிட்டலாக தலைவர் வந்து கனெக்ட் பண்றதாக இருந்தது நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலியமா. இதனாலேயும் தெரியல. பட் இதை விட இன்னொரு காரணம் இருக்கலாம். இந்த கிராம சபை இந்த கோவிட் நேரத்துல ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டி இருந்தது. அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது பல ஆயிரம் கோடி. அதுக்கு செலவு கணக்கு கேட்டுருவாங்க. செலவு கணக்கும் போது நம்ம இந்த கிராமத்துல நாங்க 5 லட்சம் செலவு பண்ணோம், 20 லட்சம் செலவு பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு தெரியும் 1 பைசா வரலையே இங்கே செலவு பண்ண மாதிரி. அது வந்து நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வும் அதுல இருக்கக்கூடிய ஊழலுக்கும் வெளியில வரும் அப்படிங்கிற அந்த 2 காரணங்களால இத திடீரென்று ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துருச்சு அப்படின்றத கண்டுபிடிச்ச மாதிரியும், அதனால அது நிறுத்தப்பட்டது எல்லாருக்கும் அறிஞ்சு. பட் இது எல்லாமே ஒரு விதத்துல மக்களுக்கு இன்னும் ஒரு விழிப்புணர்ச்சி தான் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தவறுகள் நடப்பது இன்றைக்கும் கூட நம்ம தி கோர்ட்ஸ் have passed a judgment or a ruling saying that expenditures have to be approved by the local panchayat அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கும். தலைவர் அவர்கள் நீங்க ட்வீட் பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். That's another small step, empowering the people in the villages to have their questions answered அப்படிங்கிறது that also is a sequential natural step to empowerment of villages அப்படிங்கிறது என்னோட கருத்து.
நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த கிராம சபைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு மீன்ஸ் நம்மளுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்தால் கிராம சபைங்களுக்கு ஒரு சட்ட ரீதியாக அந்த அதை அனௌன்ஸ் பண்றதோ அதை கேன்சல் பண்றதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த பஞ்சாயத்து தலைவருக்கோ அந்த கிராமங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குங்கிற ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கம். ஓகே ஓகே, எக்ஸலன்ட் சார். தொடர்ச்சியா எனக்கு அது சம்பந்தமா இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இந்த ஊராட்சி மன்ற தலைவர் கடலூரை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு மீடியால வந்து அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அங்க இருக்கிற மீட்டிங் போது அவங்களை வந்து தரையில அமர வைத்து, அதாவது அவங்களுக்கு ஒரு சேர் கூட கொடுக்காம நீங்க தரையில அமர்ந்துதான் வந்து நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும் அந்த மீட்டிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அதை செஞ்சிருந்தாங்க. ஒரு ஃபோர்ஸா வந்து அது நடந்திருக்கு. சோ இது வந்து ஒரு தீண்டாமைங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து வெளிப்படுத்துது. அண்ட் குறிப்பா இந்த கேள்வியை நான் ஏன் உங்ககிட்ட முன் வைக்கிறேன்னா, நம்மவர் திரு கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் அறவே கூடாதுங்கிறதுல ஒரு மிக தெளிவா உறுதியா ஒரு 40 வருஷத்துக்கு மேல அது முன்னாடியே சொல்லிட்டாரு. சோ மக்கள் நீதி மையத்தினுடைய பார்வை இந்த இன்சிடென்ட் பத்தி. இது ஒரு வெளிப்படையாக வந்த ஒரு இன்சிடென்ட். இது போலதான் பலதும் நீங்க இந்த 2 வருஷத்துல பார்த்திருப்பீங்க. சில 2 அடல்ட்ஸ் வந்து ஒரு கல்யாணம் பண்ணா கூட அது இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் நடக்கக்கூடிய கொடுமைகள் இது பலதும் இருக்கு. இது எல்லாமே அந்தந்த அகெயின் இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கல்ச்சர் இன் ஆர் ஸ்டேட் அப்படின்னு எதுக்கு சொல்லனா, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அண்ட் காஸ்டிசம் இதை 3ஐயும் யூஸ் பண்ணி நம்ம ஓட் வாங்கி பழகி இருக்கிறாங்க இந்த பல அரசியல்வாதிகள். ஸோ அதனால அதற்கு they keep adding oil to that fire. ஸோ அது what we say in caste based politics and caste bank politics. இது எல்லாமே மாற்றம்ங்கிறது ஜஸ்ட் நாட் இந்த பெரும் ஊழல் மட்டுமல்ல, இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கும் மாற்றம் வரணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். We will be very 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 strong iron hand against all this if we are given the chance to go. That's my answer to that. Absolutely sir, absolutely. அந்த ஒரு டேக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். Absolutely. And அடுத்த என்னுடைய question is about election preparations பத்தி. So இன்னும் ஒரு வருடத்துக்கு குறைவாத நாட்கள் இருக்கு. அண்ட் கோவிட் டைம்ங்கிறதுனால இந்த கேம்பெயினிங் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியம், இந்த சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு இட் இஸ் feasible, and what are the steps taken by மக்கள் நீதி மையம் for election preparations? In our book we think இது 6 மாத காலம் தான் இருக்கிறது எலெக்ஷனுக்கு. we are working on what we call 2 more quarters. October to December is 1 quarter of the year, January to March, and then there will be the so called election month அப்படி நம்ம நினைக்கிறோம் in April or May. இதுல வந்து நிச்சயமாக இந்த 6 மாதம் கோவிட் காலத்துல வந்து ஒரு டிராவல் அண்ட் மீட்டிங் ஆஃப் பீப்புள் டோர் டு டோர்ங்கிற நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் பட் எல்லா கட்சிகளுக்கும் நடக்கக்கூடியதுதான் அது. பட் இருந்தாலும் ஐ திங்க் இட் மேட் த ஃபீல்ட் பெட்டர் ஃபார் அஸ் அஸ் அ பார்ட்டி பிகாஸ் இந்த நேரத்துல டு ரீக்ரூப் லைக் ஹவு யூ சே லாக்டவுன் வாஸ் ஃபார் ரீக்ரூப்பிங் ஆஃப் தி ஹெல்த் கேர் செக்டர், சப்போஸ் டு பி ஃபார் தட். அதே போல இந்த நேரத்துல தலைவர் அவர்கள் வந்து ஜூம் கான்ஃபரன்ஸ் மூலியமா அனைத்து நிர்வாகிகளையும் திருப்பி சந்திச்சது, நமக்கு வந்து தயார் நிலைங்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் சரி, ஒரு வார்டு இந்த நகரத்திலையும் சரி, ஒரு பூத் கமிட்டிக்கு ரெடி ஆகக்கூடிய பல ஸ்டெப்ஸ் எடுத்தது, இதெல்லாம் பண்ணி இந்த மந்த் we have started literally warmed up the campaign the last 2 weeks ஆக. So where we are forming our booth committees in all the constituencies and brand visibility சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு the way that you would conduct or campaign in a what do you say, in a country like the UK will be different from what you will do in a town like Pollachi. Yeah. So அதுல வந்து பிராண்ட் விசிபிலிட்டி மக்கள் நீதி மையம் இந்த கிராமத்திலையும் இருக்குது, இந்த வார்டுலையும் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுனான போஸ்டர்ஸ் ஆகட்டும், வால் இதாகட்டும், கோடிங்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் செய்யறதெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். We are very very confident that we would have done 1 round of door-to-door campaign before the start of the new year, which is January, and again meet people 2 more times before the elections, because that habit of, especially in the rural population, may not be in a city like Chennai. ஒரு சென்னையில வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய 5th ஃப்ளோர்ல இருந்தா வந்து பெல் அடிச்சு மக்கள் நீதி மையம் நம்ம பார்த்துட்டு போவாங்க, யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் செமி ரூரல் ரூரல் ஏரியால அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கிறது. அதனால மக்கள் நீதி மையத்தின் நம்ம தொண்டர்கள் வந்து
நம்ம இருக்கிறோம் and we are different from the other parties. We don't do a service in return for money. அப்படி இல்லைங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம், இந்த 6 மாசம். ஸோ அந்த பிராண்ட் விசிபிலிட்டி இன்க்ரீசிங், மீட்டிங் ஆஃப் பீப்புள் டோர் டு டோர் and getting our booth committee ready. We are very, very moving fast. We made very good progress. I'm happy to share that with you. Wonderful, sir. It sounds very promising. கேட்கறதுக்கு. And பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் லைக் அது யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால திரு டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியம் அவர்களின் மறைவுக்கு பிறகு பாண்டிச்சேரியுடைய அலுவலக நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு, அண்ட் தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரியில ஏதாவது வெவ்வேறு விஷயங்கள் எலெக்ஷன் கேம்பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நடக்குமா, இல்ல ஒரே மாதிரியான நிலைப்பாடு தானா? One, I must say it was a very, very great loss for the party and for the people of Pondicherry itself. And Dr. Subramaniam was a very well known. அவர் அரசியலுக்கு ஒரு புதிதல்ல, அவர் அரசியல்ல ஏற்கனவே கட்சியில் இருந்தும் அதிலே இருந்திருந்தா இன்னும் நல்லாவே அவருக்கு பல வாய்ப்புகள், வேற விதமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம். ஆனா இல்ல, நேர்மையின் பக்கம் தான் இருக்கும்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தலைவர்கள் நம்ம கட்சிக்கு உண்டான பொறுப்பங்கெடுத்தது மறக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாருன்னு அந்த நிலையில அவர் திடீர்னு அவர் மறைவு ஒரு பாதிப்பு தான். இருந்தாலும் அப்படி இருக்க, I think it has only awakened the rest of the people in Pondicherry from the party side to the need to take that battle ahead. ஸோ தலைவர் போன வாரம் கூட சந்திச்சார் நிர்வாகியோட, அடுத்த வாரம் திருப்பி சந்திக்கிறார். We will be ready. We can never replace Dr. Subramaniam. That is something that comes with a rarity. But we will, I think we have a lot of people there who are both நம்ம தலைவருடைய நற்பணி இயக்கத்தில் இருந்தவங்களும் சரி, இப்பொழுது அரசியல் அவர் வந்தவரும் சேர்ந்தவரும் சரி அங்க இருக்கிறாங்க. The method of campaigning is not too different from the two states. Because the cultures are very, very similar. Right. So we will be progressing in both. Okay. நன்றி சார் அதை பத்தி. அண்ட் அடுத்த கேள்வி ஹெல்த் கேர் செக்டர் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா, இந்த மெடிக்கல் சம்பந்தமான ஒரு கேள்வி. எஸ்பெஷலி டியூரிங் தி கோவிட் டைம்ஸ் பார்த்தோம்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வசூலித்த கட்டணம் பார்த்தோம்னா பல லட்சங்கள் இருந்தது. அண்ட் அந்த பில்ல, கொரோனா போயிடுச்சு, ஆனா அந்த பில்ல பார்த்து மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் இருந்தது. சோ இந்த ஒரு விஷயம் மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு ஆக்சசிபிளா கொடுக்க முடியும் மக்களுக்கு? இஸ் இட் மென்ட் ஒன்லி ஃபார் எலிட் கிளாஸ் ஆஃப் சொசைட்டி? எல்லா தரப்பு மக்களும் கஷ்டப்படுறாங்க. சோ நீங்க என்ன ஒரு மாற்றம் கொண்டு வருவீங்க? I think if you remember the very important obligations of a state, that is the governing, is definitely on health, education அப்படிங்கிறது two very, very, other than of course security, women's empowerment and all that. There are many things, economy, but health and education become very, very, very top priority. Inniki Tamil Nadu spends little less than 1% of its GDP on health, which is a very dismal state. So which has been going on for many years. The quality of medical professionals is not lacking. The very fact that the NHS in UK has so many people from India, including Tamil Nadu, is self-proof of the intelligence of the people, the medical professionals from India, including Tamil. So, adula endha korayum illa. Aanal infrastructure அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? So that infrastructure would come from state investing in that. So பல 10-20 வருஷமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருந்தனால்தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் வைத்தியம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்கன்னா யாருமே வை நாட் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேற வழியிலேருந்து அங்க போறோம். So the private sector is having to take care of a large percentage of people because of the lack of infrastructure in the public healthcare system. Not because of lack of medicine availability or manufacture in our country, not because of lack of professionals to treat, but simply because of infrastructure. That expenditure on health has to increase by the government. That will be our major policy when we come. In our manifesto that we will release prior to elections, all these will be detailed out minutely. இதுக்கு இடையில அப்கோர்ஸ் நீங்க கோவிட் இதுன்னு சொன்னது, again it's like when you don't have facilities and somebody obviously makes use of it.
And for recent, I'll give you an example of last 3 days, which I haven't yet gone to the press or anything yet. In the Coimbatore district, we are seeing around 500 patients approximately every day, new cases, just in the district. I myself have crossed more than 125 or so patients I've seen since last month. In every 1 hour, I think, or 15. Every day I'm seeing 2 or 3 new cases. In the நேரத்துல, if the patient comes early, we have good protocols on என்ன டெஸ்ட் பண்ணணும் என்னங்கிறது. ஆனா அந்த டெஸ்ட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனா நடக்காது. ஸோ பிரைவேட்ல ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அவங்க தேர் இன்வெஸ்டிங் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்ககிட்ட வந்து நீங்க 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணீங்க, 1500 பண்ணலாமா, அதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல போய் பார்கெயின் பண்றதுக்கு when you are battling for life, where do you have that option? பட் இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா district collector 3 days ago says all COVID patients, even if you are asymptomatic, must get admitted. அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. அவர் தனியாக ஏதோ ஒரு he has got some new medical information, I think, which we all don't know, which says that asymptomatic has to be in hospital. Which is stupid. ஏன்னா ஒரு 15 நாள் நீங்க குவாரண்டைன் இருக்கோம்னா 7500 பேர் வேணும். 7500 beds do you have? கவர்மெண்ட் இருக்குதா to keep people in? They don't have. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? They have to go to the private sector. Private sector போகும்போது உள்ள போகும்போதே ஒரு அட்வான்ஸ் 50,000 1 லட்சம் இருக்குது. So that stress is more than managing COVID. இப்போ கோவிட் இதுக்கு வந்து certain guidelines and protocols வந்து அதுல we as doctors are more confident. But how to tackle this system அப்படிங்கறதான் பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய சௌரியத்துக்கு what is the reason for that? Are they supporting the private medical sector for them to have more income, or is it something else? Because we are told that the central government gives money to the state depending on number of admissions. So அந்த பணத்தை வசூல் பண்றதுக்கோசரமா? So இந்த மாதிரி எல்லாமே is mismanagement and corruption is at the core of all this. So it's not something that can be done overnight. It needs a very, very strong governance, clarity of thought, and most important, clean, to be clean. Unless the head is clean, nothing else can be clean below the body or the tail. So that is what we hope to be as Makkal Niyamathi Mayam when we get an opportunity. Absolutely, sir. I think நீங்க சொல்லும் போதுதான் இந்த ஒரு ஆங்கிள் யோசிக்க தோணல. இந்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் இது தெரியுது. நன்றி அதை பத்தி. அண்ட் நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறதுனால லைக் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபவுட் இந்த கொரோனாவுடைய வேக்சின் குளோபலி இது எந்த கட்டத்துல இருக்கு. அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we have world class of doctors here. So அந்த ரிசர்ச் வந்து எந்த நிலைமையில இப்ப இருக்கு? So I must give the credit to the West, அது யூரோப் ஆகட்டும் US ஆகட்டும், in terms of research. Even today, compared with what knowledge வந்து இப்போ நம்ம ஃபெப்ரவரியில் ஒரு கோவிட் வந்தா என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கும் ஒரு ஏப்ரல்ல நமக்கு தெரிஞ்சதுக்கும் அந்த வெறும் 3 மாதம் தான், February, March, April. We had hundreds of pages. I have read at least a few thousand pages in the last few months. And கோவிட்ங்கிற ஸ்பெல்லிங் அதோட ஃபார்ம் என்னங்கிறது ஜனவரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தாலும் by April we had so much information, and that credit for research and documentation must go to the West, because they have invested in that for years together and they also share that information. We have to be very thankful for that. Adanala put the protocols on the, but at the same time we in India have been very good at manufacture. We've been very fast at implementation. So then comes the credit to us as Indian doctors and our pharmaceutical industry, that today what you have or need as the cocktail of various drugs that you would give in, say, a London or a New York hospital is available for me in a rural town like Pollachi. I can give the same if I want, or Coimbatore if you want. So manufacturing was good in India. The doctor's ability to read and implement all this was very good. Adanal, I think today our mortality rate is still reasonably good. The government wants to take credit for the mortality, which I say is stupid. The credit for somebody surviving is not for you. It is for the patient's immunity and the doctor who diagnosed and did the right treatment. Your ability should come in prevention of spread, not in terms of somebody surviving. If I get, or you, God forbid, if we do have a COVID and I take my medicine, should I go and thank the government of Tamil Nadu for having treated me? Unless they're paying for my treatment.
So Adanala, thanks to the West for doing the R&D and giving that information available to public, and thanks to the knowledge of Indian doctors to catch that, thanks to the pharmaceutical industry in India for making those drugs available at a reasonable cost. We are somehow, even though I'm sure we will become the largest number of COVID patients in any country, US we are at 70 lakh today. I think I predicted somewhere in June, July that we will touch 1 crore by New Year. I won't be surprised if that happens. But thanks to the research from the West, and as I said, நம்மளுடைய பங்கு இங்க நம்மளுடைய தமிழ்நாடு சரி, நம்ம மருத்துவ துறையும் சரி, pharmaceutical industry சரினால we are managing. நிச்சயமா சார். And on your point on vaccine, sorry. Now, my consistent belief was vaccine will not be available before next year. It is not a pessimistic view, it's just a pragmatic view, considering what is the timeline for a new vaccine being proposed. And now in this October, I think we are still in that. I think we can once again say it will take time. I don't think it will be available before the first quarter of next year at the earliest, if everything goes well. And other available other manufactured facility, India will be one of the key countries that will manufacture huge volumes, again, thanks to our manufacturing ability. And are being available once again for all population to use. And at what cost? Therefore, when will it reach each and every village or town? Again, is going to be a long process, taking the whole of next year, at the best case. நன்றி சார், ரொம்ப உண்மையை சொல்லியிருக்கீங்க. நன்றி அதுக்கு. And my next question is about contribution of women in politics. நம்ம யூஎஸ் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாமே, நம்ம சூப்பர் பவருங்கிறோம். ஆனா இன்னி வரைக்கும் ஒரு பெண் தலைவர் அங்க பிரசிடென்டா வந்தது இல்ல. அண்ட் இதுதான் முதல் முறையா திருமதி கமலா ஹாரிஸ் மேடம், தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, கம்பேரிட்டிவ்லி வி ஹேட் விமன் லீடர்ஸ். ஆனாலுமே அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கு பெண்கள் மத்தியில. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, தோ தே ஆர் எலிஜிபிள் அண்ட் they do cast their votes and they also pay their taxes. இருந்தாலும் எங்கேயோ ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சோ மக்கள் நீதி மையம் பெண்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க விரும்புறாங்க? See, இது while I wouldn't be an expert to comment on the state of women in politics in the US, but if you look at நம்ம நாட் பத்தி பேசுவோம், about our country, right from the freedom movement, women have been very much involved. Even 100 years ago in our freedom struggle in the Elam. And so too in the post-independence development also, right from our first, including our first women prime minister included. So adanala அந்த சூழ்நிலை முதல்ல இருந்தாலும் again if I can just wind back and go and pathina, I keep saying at some recent talk, post-independence, somewhere between 1947, 1950 to 1970, and the first 20 years, most of the people who were taking care of the governance of our country happened to be people who came from the freedom movement. Right. And in the freedom movement, nobody went there for gain. Everybody went there for sacrifice, including their own lives. Forget about their property or whatever. ஸோ கொடுக்கறதுக்கு தான் போனாங்க. ஸோ அப்படி உயிரவே தான் கொடுக்கறதுக்கு போகும்போது அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவங்களுடைய நாலேஜ் இருந்த அளவுல 1950 to 70s selfless politicians were a huge percentage. 9 out of 10 or 99 out of 100 maybe. Very few people really converted that into gain. But unfortunately, I would say the next generation, say especially from 1970 to 1990, including for people like me included, I think we all concentrated on the fact about one's own self. நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய கரியர், அதை எப்படி டெவலப் பண்ணாதான் நான் கவனம் செலுத்திட்டே இருந்தேன். என்னை போல பல லட்சம் பல கோடி மக்கள். அப்போ அரசியல் போனவங்க literally were mostly the second generation of politicians in our country were actually failures in majority. There are exceptions. Okay? Exceptions are not the rule. So a lot of people finally, upon a quality of politicians became people who are literally middlemen or whatever else you want to call it, and not the best of people.
இது தொடர்ந்து ஒரு 20 வருஷமா நடந்தது மூலியமாக up to 1990 or whatever, that became again the turnover for the next 20 years. So when you turn back and saw what is the quality of a politician, definitely the quality was nowhere near what we had in the post-independence period. In terms of what do you say, selfless sacrifice for the people of Bengal went down in a huge way. The culture from rowdyism to law and order, casteism, இதெல்லாம் நம்ம பேசணும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆண்களுக்கே வந்து அந்த சாக்கடைக்குள்ள இறங்குறதுக்கு தயங்கும் போது பெண்கள் எப்படி தயங்காம. So அப்படி இருக்கும்போது when after all an adult woman is invariably a majority also a homemaker and a wife and a mother, when the man of the house himself says, let's not get into this dirt, why would she cross that in there? So therefore the contribution became less, not because they are any less knowledgeable or courageous or whatever, but the whole political culture became so bad. I think Namma Makkal Neethi Mayyamla, we are ensuring that people who come to our party make sure that they are respected, they are given, in fact, இன்னும் சொல்ல போனா you can say partiality கூட சொல்லலாம் to women in the party. So meaning that we have to protect that resource, nurture it with care. அப்படிங்கிறதான் தலைவருடைய நோக்கம். And people like me also, we try to ensure that at every corner and every turn. Excellent, sir. I think I think that is what is going to take Makkal Neethi Mayyam to next level. நீங்க வேணா பாருங்க, பெண்கள் மத்தியில இருக்கிற சப்போர்ட் வந்து சான்ஸே இல்ல. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் என்னுடைய அடுத்த கேள்வி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. நான் ஏன் இதை உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நீங்க ஒரு மல்டி ஃபெசிட்டட் பர்சனாலிட்டியா இருக்கீங்க. நீங்க ஒரு டாக்டர், ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆண்டர்பிரினர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த ஒரு 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க அதை எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க? அண்ட் உங்களோட மெசேஜ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்னவா இருக்கும்? See, I think maybe because I was from a very disciplined school right from my young age, we all learned to have times for everything, time for exercise, time for class, time for homework, அந்த மாதிரி இருந்தது. அதே போல taking that when one became a professional, what is our profession? Medicine, what else you want to be? Agriculture, so let's have a time for medicine. அந்த மாதிரி பல வருஷமாக அப்படி டைம் ஸ்லாட் பண்ணி வளர்ந்தனால மேபி இட் டிட்ன்ட் லுக் டூ டிஃபிகல்ட், ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அதே போலதான் இன்னைக்கும் நம்ம அரசியலுக்கு வந்த பிறகும் I still make sure I give this much time to my medical profession, to my business, to the family. So that is a habit, I suppose. அதுல நீங்க கேட்டது போல what is my advice to youngsters who want to come? I keep saying அரசியல் பழகு அப்படின்னு தலைவர் ஒரு தலைப்பு கொடுத்தார் இளைஞர் அணிக்கு நம்மளோட மக்கள் நீதிமன்றத்துல. அந்த அரசியல் பழகாத இளைஞர்களாக நான் எல்லாம் இருந்தனாலதான் இன்னைக்கு அரசியல் இந்த நிலைமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா we didn't turn back to see at what politics was. While பழகுன்னு சொல்லிட்டோம்னா அது என்ன பழகுன்னு என்ன அப்படின்னு if you want me to describe, நான் என்ன சொல்லணும்னா be aware of all that is happening. Concentrate on your career for sure, your profession for sure, your studies for sure, but don't close your eyes to what is happening in the political scene. Keep being aware. It only means you have to read. Perhaps you can spend a little less time on reading things that happen that are of no consequence on social media and spend time on that much to read about what happens in governance. அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நீங்க கேட்டது போல what would I give to new people who come to the party? இப்போ நான் இந்த கடந்த we have once again started to move around once government has given relaxations in moving post-COVID, post-lockdown போது நான் சொல்றது again I said time management. நம்ம கட்சியில் இருக்கிறவங்க சொல்றேன், நீங்க போய் ஒருத்தர் புதுசா கட்சிக்கு நீங்க வாங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு கட்சி அரசியல் வேலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. they have not been exposed to that. So அரசியல் ஒரு பயம் தான் வரும், ஒரு உற்சாகம் வரக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எனக்கு அரசியலுக்கு வாங்கினேன் என்ன செய்ய சொல்றீங்க, be very clear. திங்கள் டு சனி, மண்டே டு சாட்டர்டே உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு டைம் கொடுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்குதுன்னா ஒரு மாதத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னா ஃபேமிலிக்கு 2 நாள் கொடுத்துருங்க. ஆனா with the consent of your family, ask whether you can give 2 Sundays in a month
maybe 3. And then when it's election month, how many ever days you can, without affecting your family life and your professional. So that is the time management I need from you who is coming to the party. அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் I break it down. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்கன்னா எப்போ 10 மணிக்கு வாங்க, 5 மணிக்கு போயிருங்க. Look at it as a picnic, to meet other people. So in the matter, you have to break it down to people to explain how to manage the time and how much time is needed. So that is my advice to people who come to the party. Great advice, sir. Thank you. And my next question is about கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்புன்னு ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் ஒரு மீடியா சேனலும் பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து ஒரு இண்டிபெண்டா வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. பி இட் நார்த் இந்தியன் மீடியா சேனல்ஸ் ஆர் சவுத் இந்தியன் மீடியா சேனல்ஸ். ஸோ இந்த கருத்து கணிப்பு அதை பத்தின உங்களுடைய பார்வை அண்ட் மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஜேர்னலிசம்க்கு கொடுக்கிற ஒரு ஃப்ரீடம் என்னவா இருக்கும்? In any democracy, the freedom to the press is the most important to make sure the democracy is sustainable. அதை வந்து நம்ம வந்து if you start curbing it and pressurizing it, as we are seeing more signs of that now, that is the first telltale sign that democracy is not flourishing. So we as a party, of course, we know where we stand up. But at the same time, my small unhappiness with media, I keep saying is, நம்ம வந்து சிலர் சொல்றோம், ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, காசு வாங்காதீங்கன்னு சொல்றோம். அந்த காசு வாங்குற அந்த மக்கள் வந்து தேவைக்கோசரம் வாங்குறாங்க. Nobody who has an income of even say 50,000 rupee a month or even 30,000 rupee a month will feel it within his dignity to reach out and say, give me money to a political party. But at the same time, when somebody is getting a family income of less than 10 or 15,000, அவருக்கு அந்த 1000 ரூபாய் கூட முக்கியமாயிடும். Even though it looks like small money to those of us who are better placed. அவங்களெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம், ஓட்டு காசு வாங்குறீங்க. ஆனா what do you tell when you don't see an unbiased reporting from the media? Yeah. So that unbiased reporting from the media, unfortunately, the bias seems to exist across the globe. It seems to exist in the US or UK or wherever else. But it is becoming more and more evident in our country. Or very unhappy information, and we can only request that they should be unbiased, because it's up to the ownership of the media, the editorial board of the media, and all the reporters to really stand up. Each one of us has to stand up to what is correct. So that அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு இந்த ஆப்போசிட்டும் இருக்கும், இந்த ஆப்போசிட் இருக்கும். அது எப்படி ரெண்டுமே ஒரே ஊர்ல கிடைக்கும்? And sometimes in a way, அந்த ரெண்டு ஆப்போசிட் கருத்து கணிப்பு வரதுனால மக்கள் எங்கேயோ ஒரு தப்பு இருக்கிற ஏதோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டையுமே தூக்கி குப்பத்தடியில ஓட்டுறாங்க. அவ்வளவுதான் அதை பத்தி சொல்றது. ரைட் வெல் செட் சார், வெல் செட். என்னுடைய அடுத்த கேள்வி வந்து இந்த டாஸ்மாக் பத்தின ஒரு கேள்வி. இந்த கோவிட் டைம்ல வந்து மக்கள் நீதி மையம் சரியான நேரத்துல ஒரு முடிவு எடுத்து அந்த வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்கியிருந்தோம். அந்த டாஸ்மாக் வந்து மூட வச்சு எல்லா தாய்மார்களும் அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பின்னாடி நீங்க சந்தித்த ஒரு சேலஞ்சஸ் என்ன, அதை பத்தி சொல்ல முடியுமா? சரி, இந்த கிராம சபை பத்தி நம்ம பேசும்போது கூட I think I should mention that which we did mention earlier. ஒரு டாஸ்மாக வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விற்கக்கூடிய அந்த சாராயத்துக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து பேரிகேட் போட்டு போலீஸ்காரங்களை வந்து மெகாஃபோன் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ற வேலையை கொடுத்து இத்தனையும் செய்யக்கூடியவங்க ஒரு வருஷத்துக்கு 4 நாள் வரக்கூடிய ஒரு கிராம சபைக்கு நடத்த முடியல. அதுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதுலயே ஒரு அரசோடைய நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது அகைன் தலைவர் சொன்னது போல ஒரு சாராயம் விற்பது வந்து ஒரு அரசோடைய முதல் பணியாக இருக்கவே கூடாது. மருத்துவம், எஜுகேஷன், கல்வி, இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம அரசோடைய ஒரு டியூட்டியை தவிர selling alcohol is not the duty of the government. But today in Tamil Nadu it's become the primary duty. Every week district collectors are desperately taking review meetings to see whether enough alcohol has been sold for the week.
So that is the sorry state of affairs. So definitely as a party, if we again are given the opportunity to govern, TASMAC will be closed. That is our stand on functioning of TASMAC. As far as, because it is making, you're inducing people, especially the poor, to drink more by selling cheap liquor, and under the guise that that revenue is needed for the government, which the government can very well find ways of revenue in, just like what you would see in other states where it is not the duty of the government to sell alcohol. So that is our view on what we will do with TASMAC, and my opinion on how they took so much pains to open it. Even in a time when COVID was அவ்வளவு பரவலாக இருந்த போதும் கூட இல்லைங்களா. ஸோ அதனால தலைவர் அவர்கள் வந்து இந்த விஷயத்திலையும் நான் பல விஷயத்துல சொன்னது போல இதுலயும் அவருடைய நிலைப்பாடை வெறும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம கட்சியின் நிலைப்பாடு என்னங்கிறது டாஸ்மாக். ரைட் ரைட். நன்றி சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் புதிய தொண்டர்கள் நம்ம மக்கள் நீதி மையம்ல மாணவர் அணியில இருக்கலாம், இல்ல ஒரு யூத் விங்கா இருக்கலாம், மகளிர் அணி. சோ புதுசா வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நியூ ஜாயினிஸ்க்கு உங்களோட ஒரு குவிக் அட்வைஸ். மை குவிக் அட்வைஸ், நான் அப்படி சொன்னது அரசியல் பழகுன்னு நம்ம தலைவர் சொன்னது போல, பழகு அப்படின்னா கார் ஓட்டி பழகுற மாதிரி இல்ல, பழகுனா பி அவேர், be aware of what is happening in the political scenario. So அவசியம் keep yourself well informed. பல கூட்டங்கள்ல தலைவர் சொல்லியிருப்பார், நம்ம சொல்றது போல நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, எங்களுக்கு போடுறது எங்களோட விருப்பம், பட் அட்லீஸ்ட் சிந்திச்சு போட்டீங்கன்னா இருந்தா போதும். ஸோ சிந்திப்பு வேணும், யாருக்கு போடணும், there was a thought process involved அப்படிங்கிறது இருக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது இளைஞர் மகளிர், இந்த மாற்றத்துக்கு எவ்வளவுக்கு மகளிர் முக்கியமோ அதே போல இளைஞர்களும் மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17-35 வயசு கீழே 18-35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் of voters is almost 40%. So அவங்க நினைச்சா they can be the ambassadors for the older generation also. So அதனாலதான் they have to be very aware and exercise their vote with thought அப்படிங்கிறதான் முதல் கருத்து. ரெண்டாவது அந்த நிலைப்பாடு வந்தவர்கள் இதை நான் என்னால முடிஞ்ச நேரத்தை இந்த மாற்றத்துக்கு கொடுக்க விருப்பம் வரும்போது நான் சொன்ன உங்களுடைய கெரியர் ப்ரொஃபஷன் எதுக்கும் பாதிப்பு இல்லாம உங்களால முடிஞ்ச நேரத்தை கொடுங்க அப்படின்னு தான் we are requesting them to join. So that will be my advice and request to the people who want to come to மக்கள் நீதி. Wonderful sir, wonderful. நன்றி அதுக்கு. மக்கள் நீதி மையத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டமைப்பு ஸோ டிரான்ஸ்பரண்டா வந்து இருக்க எல்லா ஒரு பாலிசிஸ் அண்ட் கொள்கைகள் கட்டமைப்பு எல்லாமே, ஒருவேளை ஏதேனும் நம்மள அறியாம ஏதேனும் ஏதாவது தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுடைய கவனத்துக்கு வரும்போது நீங்க அதை எப்படி எதிர்கொள்வீங்க? அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கிரிட்டிசிசம்ஸை நம்ம எப்படி இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணிருக்கோம், இன்னுமே எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஒண்ணு, நீங்க கட்டமைப்பு வந்து விரிவாக்கப்பட்டது போன வருடம். அதுக்கடியில் தான் we are improving the party strength, functionary strength. Meanwhile, like any organization வளர வர நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும், குறை இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட் அதுக்கும் ஒரு systematic process of how grievances are handled. First at the local party level, at the district level, state, zonal level இருக்குது. அது இல்லாம ஒரு சென்ட்ரல் கிரீவன்ஸ் செல்ங்கிற தலைவர் நியமித்தார் சமீபத்தில். டாக்டர் ஸ்ரீ மிஸ்டர் ரங்கராஜன் IAS, the head of that cell. And on the grievance cellக்கு people are free to send their complaints or request to that cell and with copy to president. So இன்னைக்கு கூட மிஸ்டர் ரங்கராஜன் கூட we had almost ஒரு hour நேரம் on what all were the grievances for the week. So we give importance to every grievance that comes. Criticism வந்து நிச்சயமாக இல்லாமல் இருக்காது, இருக்கணும். அதை வந்து we don't discount anything, அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதே இல்லை. Make sure you read it. Is there a valid reason? If so, address it. அப்படிங்கிறதான் we are very, very, very open to that. We are not above any criticism. Grievances also, we have a very systematic way of what do you say, giving everybody a chance. To give you a fair example, இன்னைக்கு Mr. Rangarajan would I had the opportunity to discuss on that. Nethu we almost had from Europe. I'm just giving two examples. So we listen patiently, and முடிஞ்ச அளவுக்கு it's more of advice, because most of the grievances you see come from mostly local egos.
அங்க இருக்கக்கூடிய அது வாட் எவர் லெவல் பெரிதான் நீ பெரிதாங்கிறது தான் முக்கவாசி. எங்கேயுமே தலைவருக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்புல எங்கேயுமே குறைச்சலே கிடையாது. ஆனா அதை மீறி சில ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பொறாமைகளும் ஈகோஸுங்க தான் அது. நிறைய தவிர 9 out of 10 இட் ஒன்லி ரிக்வயர்ஸ் அ பேஷண்ட். ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி கேட்டுட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றதுதான் தேவையா இருக்குது. வெரி ரேர்லி ஒன்லி சம்திங் மோர் ஸ்ட்ரிக்ட். ஓகே, வெல் செட் சார். நன்றி அதை பத்தி. அண்ட் என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி, பிறகு லிண்டா அவர்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்பாங்க. இவிஎம் மிஷின்ஸ் உடைய மேனிபுலேஷன் பத்தி. இது வந்து ஐ எம் அட்ரஸிங் திஸ் கொஸ்டின் ஆன் பிஹாஃப் ஆஃப் காமன் பீப்புள். பரவலா வந்து ஆன்லைன்ல வீடியோஸ் வருது இந்த மாதிரி, தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் மேனிபுலேட்டிங் இவிஎம் மிஷின்ஸ். அண்ட் சமீபத்துல கூட பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சியில இருந்து கூட இதே ஒரு விஷயத்த வந்து அவங்க முன் வைத்திருந்தாங்க. சோ ஒருவேளை அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா இட் வுட் பி அ த்ரெட் டு ஆர் டெமோக்ரஸி, isn't it? So இந்த EVM மிஷின்ஸ் மேனிபுலேஷன்ஸ் பத்தி மக்கள் நீதி மய்யம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஏதாவது அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளதா? ஆல்சோ இந்த பழைய பேலட் சிஸ்டம் அதை பத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பேரலா, சோ தட் இந்த ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்காது. சோ அதை பத்தி உங்களுடைய ஒரு தாட். நிச்சயமாக இந்த டு ஹேவ் கிராஸ் வெரிஃபிகேஷன் வித் தி பிசிக்கல் பேலட்ங்கிறது வெரி வெரி நெசசரி checking mechanism. But once again, as a party, unless you are in governance, you have, other than voicing your opinion, you don't have an opportunity to really put it into action. So we hope to be in a situation to do that in the near future. ஆனா அது வரைக்கும் இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்மளுடைய அனைத்து கட்சி நிர்வாகிகள், எஸ்பெஷலி பூத் ஏஜென்ட், பூத் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க மிக மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ட்ரைனிங் தான் அதை நம்ம மிக முக்கியமாக போறோம். போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அது நம்ம செய்தோம். இந்த அசம்பிளி எலெக்ஷன் அது பன்மடங்கு விழிப்புணர்வோட இருக்கணும். அதுதான் இமீடியட் what is a solution for that. And hopefully, like so many other things, we will be in a position to make laws that allow this not to happen and to have cross verification in future. Right. It sounds very promising, sir. Let's hope for that. And உங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மக்கள் நீதி மையம் நண்பர்கள் டீமுக்கு என்னுடைய நன்றி. And it was a honor talking to you, sir. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். Hello, sir. Yes. So to start with, being an entrepreneur and an industrialist, could you kindly throw some light on business strategies and unemployment post-COVID and the economic shocks? A little bit of touch on labor participation rate and Tamil Nadu jobs for Tamilians, especially the government jobs. My immediate thing is, in this time of COVID, yes, I think almost every industry has been affected. Some more so than the others. Perhaps the two sectors that are relatively, I don't think there's any sector that is not affected. Maybe the food sector and the medical sector are maybe relatively less affected depending on where you are geographically. In this scenario, it's important to any business person and to any entrepreneur to make sure you hold on to what you have by ensuring that you are able to supply at the quality demanded by your next supply chain person, up the chain would be my only advice now. But this is a passing phase for sure. It'll probably take another 6 months or 9 months. So there is light at the end of the tunnel. As far as from the government side, I think there's so much that has been done. COVID has only made it more emergent, more urgent for us, for the government to make sure that the debt that we have is sustainable and not unsustainable. So that is a whole policy which we will have in detail from the party prior to election. Sure. Thank you, sir. How do you see the Make in India initiative by the government? And recently, after banning the Chinese apps, has there been any influence or bearing on the economy? See, as far as the Make in India and those policies, they're good on paper, but the main problem we are having is inconsistency in policies. Like, to give you 2 examples, one from the agriculture, like you have these 3 bills that say you're going to open up, you can sell, and then you ban export of onions. So it is totally contradictory. You're passing 2 laws in the same week or same month.
which are totally contradictory. So one is they look good as advertisements on paper, but in policy they are not. In implementation they are not. That's one example from agriculture. To look at the other side, for the exports, you had what we had as the MEIS, or the Merchandise Exporters Incentive Scheme, which in COVID times, where most governments are giving support, it's been withdrawn by this government. Other than saying you're going to do this much for exporters and things, you have basically withdrawn. So while you say make in India, the idea is what? Make in India to export to somebody outside India. You had a policy that you said was to support that scheme, and come COVID, you take out that. So how could it be? So that is where a lot of things look nice and rosy on paper, but in practice, the businessman or the entrepreneur in that field will tell you where it's not happening. Thank you, sir. Yeah. From your perspective, how has Tamil Nadu government contributed to the national GDP during the current ruling party? What will enhance this if Makkal Needhi Mayam comes into rule? About 18.45 lakh crores, an equivalent of 260 billion US dollars, is the nominal GDP contribution by Tamil Nadu after Maharashtra. So, your views from this? See, I was actually by coincidence today reading almost just even before you called, I was reading a very detailed paper for some other reason, almost 100 pages on the economy in Tamil Nadu, because we are formulating our manifesto, policy, etc. So we do a lot of research. We have a separate team headed by very professional people to make that. But to contribute that, I was reading. We have contribution to GDP. Tamil Nadu was among the top 4 states. While the people in power like to say, oh, we are the top 2, we are the top 3, top 4. We are talking about the பழமொழி இருக்குது, பழைய பெருங்காய டப்பான்ட்டு. எப்போ பெருங்காய டப்பால போட்டீங்கன்னா அது பெருங்காயம் முட்டாத வாசம் மட்டும். So what we had as growth in the first 30-40 years post-independence, we are still sailing on that. But our growth has not only decreased, it is now starting to dip, significantly. Our debt, which should have been less than 10% of our GDP, is now starting to fall. Meaning the system not fall, meaning we are becoming more in debt. Meaning our sustainability is becoming unviable. We are going. So in the matter, so many things have accumulated over the last 10 years, especially last 5 years. So unless there are drastic changes to the economic policy by the new government, hopefully we will be part of that. Tamil Nadu will go from one of the success stories to becoming one of the non-success stories. So that we will outline our policies, because our going to public is based on a two-pronged strategy. One is about corruption eradication, and the second is about bringing back prosperity to Tamil. So that will be very detailed in our manifesto. Thank you, sir. Looking forward for those policies. NEET. ஒரு காலத்துல படிச்சா தீட்டுனாங்க, இப்ப படிச்சா நீட்டுன்றாங்க. So as a medical practitioner, kindly pour some light to our medical students fraternity, sir. Once again, like so many things that look good on paper, the farm bills மூணு பத்தி பேசணும். We talked about Make in India, which all look very nice to read. Again, when you say you have NEET, which is a universal formula, but before implementing something, there is never a study into what time frame you need to implement that. So you have brought up a whole section of population, the education, the students have come up on a system of education for the last 50 years. And suddenly overnight, you change the system, on how they're going to be evaluated. And all their effort at studying for getting those marks becomes totally invalid. It's a big shock to them. Either it affects the rural population more than the urban, simply because, not for any reason, a lot of people in urban have a better income. They are then able to invest in what we call tuitions or trainings or whatever, rapid fire training, if you want to call it that, and somehow assess. But that is not so for people from the government education side. So that is where it's a faulty implementation. All right, as far sir. as the need. Sure.
So right from Makkal Needhi Mayam has evolved. எப்பொழுதும் பாத்தீங்கன்னா there is someone or the other who starts claiming Makkal Needhi Mayam is BJP's B team or associate, etc. In spite of Mr. Kamal Hassan voicing against that and telling, giving his views, could you kindly clarify this for our Makkal who are watching this like with full ears out? அதாவது இந்த எலெக்ஷன் லாஸ்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்போ இதே கேள்வி வந்தது, திருப்பியும் தொடருது. இருந்தாலும் ஐ டோன்ட் நோ வெதர் டு லாஃப் அட் திஸ் ஆர் சே இப்படின்னு சொல்றதான்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய பதில் வந்து I don't think there's been anybody as vociferous against a government, be it state or center, not because it is to be vociferous, but it is vociferous based on issues and policies and giving a pat on the back saying good where we feel the rare cases they've done good. So that is our centrism policy, number one. Number two, I think in Tamil Nadu, there is a very, very, very strong anti-BJP feeling, right? Because not for anything else, but because I think Tamil Nadu has been a state that has been very secular, where religion has not been allowed to be played, and the polarization on religion never happened before, and the the DNA and sort of the culture of the state was very respected by the parties, and the fear that BJP with their policies and views will tamper with this has created a very strong anti-feeling. Now, when you have a ruling party that is aligned to it, to that same central party, and we want to be the change, I think this story of we being B team is generated by the DMK themselves. Because they don't have a leader of repute, they don't have policy, they don't have something that they can claim is what they've done for the state. So their only claim to wanting to be voted to power is to say, we are against BJP. So they want to enter. அப்படி இருக்கும்போது மக்கள் நீதி மையத்து மேல இப்படி ஒரு பெயிண்ட் சாயத்தை பூசி விட்டுட்டா நம்ம அதை வாங்கிட்டு பரிசோட ஓடிடலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படித்தான் ஓடிட்டோம். We ran to the winning post based on that, not because of their ability to give anything good for the state. அதை திருப்பி உபயோகிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு திருப்பியும் அதே போல எடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வீசிட்டு இருக்கிறாங்க. We are not pro anybody. We are not anybody's B team. We intend to be our own A team for the state, and we will not, hesitate to shout at the top of our voice on anything that is either against secularism, against the culture of our state, and against the development of our state. Lovely, sir. That's so nice to hear. And I think now people would have got it clearly into their minds. Okay, sir. Every other good initiative that Makkal Needhi Mayam comes out, உடனே வந்துட்டு the other political parties starts copying it. இது கிராம சபான்னு பேசினானா உடனே they start something. Agricultureன்னு சொன்னானா ஏர் எடுக்கிறதுல then they also start the same thing. How do you see this? அதே மாதிரி Makkal Needhi Mayam candidates, whenever they go to meet the people, they don't understand the fact and they pop out asking, what have you done? What have you done? But when the fact is actually that the copycat act is happening behind in the backstage by other politicians. I think, the fact that somebody is copying us is only credit to us. நம்ம அப்படித்தான் அதை பார்த்துக்கணும். தலைவருடைய முற்போக்கு சிந்தனையினால்தான் இந்த 2 வருஷத்துலேயே இத்தனை innovative and things that he has said or mentioned or enacted to bring it to the light of people of Tamil Nadu. It's only natural that somebody else will copy. And I think the people of Tamil Nadu are not stupid to not realize who's the originator and who's the copycat. So adanala we don't have to give too much to that. And I think the more they try to take credit, the more it makes them look foolish. That is how I look at it. And I think the second part was, என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது வாய்ப்பு கொடுங்க பண்றோம், அப்படிதான் நம்மளுடைய பதிலா இருக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, வாய்ப்பு கொடுங்க பண்றோம், கொடுத்தீங்க மற்றவங்க கிட்ட, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய திருப்பி கேட்க வேண்டிய கேள்வியா தான் we have to tackle that, because that's the fact. Great, sir. Thank you. அடுத்ததாக sir, caste-based issues like honor killing and recent rape case and addressing the victim as Dalit girl in Hathras, Uttar Pradesh, it still continues to occur. What's our Makkal Needhi Mayam's plan in reducing these?
I think, you see, a lot of this comes from lack of, education in some areas. In other parts, because of allowing poverty and casteism to thrive and continue for the sake of vote bank. That is the basic reason for this. So that means there are politicians there who are nurturing that. Okay. Once that happens, next comes interference in the political system. I don't think there's any police department, whether it's from Kashmir to Kanyakumari, that doesn't have the ability to track down the perpetrators of crime and to bring them to book. I don't think that inability, it's the interference. Once again, the subtle or open interference in that, the law taking its due course, allow another reason, once again, which is a matter of corruption. So either to have police reforms to give to make sure that there's no interference in due course of law, will be the main method of ensuring that there is quick justice to perpetrators of heinous crimes. Will be our policy. Thank you, sir. In continuation to the previous question, sir, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே women harassment, Pulachi rape case, and the recent verdict for a 12-year-old daughter, Kalaivani, what should be the one law that you feel has to be strongly imposed? Sadly, as per the statistics, there are about 4,155 crimes reported against children in Tamil Nadu in the past 1 year, which is about 3% of the total crimes reported in the country. It's a nightmare for many girls, even at this second of our conversation. I know, like in addition to the point of 3%, also amongst the top in the country. If you look at, under POSCO and other things. Once again, I feel this can be very quickly brought to a much lower level, and then, of course, to removal, if only the laws were strict and the police had non-interference and a time-bound result for it. Those two have to be there. As I said, it is not the inability of the police. It is the interference in the police system, which is there, which is again a part of so many things that have become corrupt in our political culture. So we as a party have to ensure that such interference does not happen, and the police also are accountable in bringing the perpetrators to justice in a time. That would be the solution to quickly address this issue. And we hope we are in such a situation to do that next year. Hoping for the same, sir. I think many girls out there would definitely be hoping for this. And as Bhargavi had that conversation, the women fraternity is actually looking forward for Makkal Neethi Mayam. There's a huge support from the women fraternity. So, அடுத்ததாக, women actually play a vital role in Makkal Neethi Mayam, and we actually see that from the party roles that various women have been playing in Makkal Neethi Mayam. How do you see women empowerment within Makkal Neethi Mayam, and how men in general need to implement this? Because there are many men who just see women empowerment as merely a statement. They don't actually see the importance of implementing them. So your viewpoints for them. I think I was telling Bhargavi about this too, but I'd be happy to repeat that. As we said, the whole culture of people in a comfortable position in society coming to politics itself was something that's been missing for the last 2 decades or more. Right. And because over a period of time, especially from the late 70s, politics became, as a rule, a place for people who were not really successful on their own and took to this for different personal gains. Now, to make people in society to give back, I call it social responsibility, like how you have a corporate saying he has a CSR. I said it's an individual social responsibility where you can to give something of your knowledge or your time, or your energy or your resources to making society better, being that's what I feel. So in the matter, even for a person comfortable, say economically, for me to take this step took this long because I needed the right party and the right leader, which I was fortunate to meet. So அது போல நம்மளுக்கே இவ்வளவு நேரம் எடுக்கும் போது for a woman who is not only many cases an earning member of the family but also a homemaker, so she's probably taking a bigger responsibility in a family than the man would have, even though it is a quieter and silent role. அவங்களுக்கு to go into politics would be the last thing they would have thought of.
So we need to recognize that, we need to nurture it, we need to encourage it. So in the party, what we are saying is where the women have to be nurtured, they have to not feel threatened, and they have to make sure that they are not, what you say, pushed around in more ways than one, literally two, and feel comfortable within the party is what our party president is very clear about that, and we at every level down the line try to ensure that. Sure, sir. Very well portrayed and said. Thank you so much. And one last question from my side, sir. I actually couldn't remember when our Prime Minister was part of a press conference answering our questions, the people's questions. Do you think it's important for a leader also to be closely communicating with the people to know their concerns? Yeah, I'll tell you, to give an example of how important that is, he needs to be doing it, is my first answer. Second, how important that is, in our manifesto during the parliamentary election, which we will again show during the assembly elections, we said that when we say we have a state manifesto and we will have a constituency manifesto, we said whether it's a state, which is our president who will answer that, and say if there was an MLA elected from Makkal Needhi Mayyam there, if we have a 5-year manifesto, we say number one, we will be time, which we will take what time. There could be something that you'll bring in 3 months. There could be some that you could bring in 3 years. There'll be something that is differently needed for a constituency like Pollachi, and say from something that is, say, Europe. So we have that. We said that we have to have periodic, if possible, at least monthly meetings where the elected person who is in governance, the MLA, for example, answers to the public in the presence of press. So if I feel that I have done my part to the best of my ability and I have nothing to hide, I should have no problem in taking a stage and answering your questions. If you were to say, you said in your manifesto, if you were a journalist, and say, idhula neenga indha 3 master pannuven sonninga, idhula enna progress appdinu sollalam, ஜென்ரல் இருக்கிற எந்த பப்ளிக் வேணாலும் அங்க வந்து கேட்க முடியும் நம்மள. ஏன்னா யாராவது நம்ம ஒரு தவறு வந்து செய்திருந்தாலோ, யாராவது வந்து நம்ம கட்சியில இருந்து ஏதாவது ஒரு பணம் வாங்குற மாதிரி செஞ்சிருக்காங்களோ, நான் ஸ்டேஜ்ல அதை ஆன்சர் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கும். So whether it's on policies or whether it's on corruption, you have to answer. You can't say I will answer it at the ballot box once in 5 years. So that is my view on answerability, accountability. Very well said, sir. Thank you so much. And we've kind of come to the end of our session, sir. Thank you so much for your valuable time and your kind gesture, actually, in providing your treasure-ticking time and all your conspicuous message throughout the session. And I take it a great honor to actually propose the vote of thanks. My thanks to both of you, to both Bhargavi and you, for having been so patient. In fact, I know you've been chasing me for this for a few weeks. And then I'd like to also thank everybody from M&M Nanbargal across the globe for your support. And like what we talked about, women, youth, I think the Tamil Nadu diaspora across the globe are another major, can be a major influencer in what happens in the next election, because you will have friends and relatives from there in Tamil Nadu, and your voice has more value. When you're sitting there and when you have made it to a position, your voice has value. You could be the ambassadors for the Matram that we want to be. So thank you again to all of you across the globe who are friends of our party. Thank you very much. நிச்சயமா சார், ஐம் ஷுர் வி வில் டூ தட். அண்ட் M&M நண்பர்கள் எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கடைசியா நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் கோட் பண்ணி ஐ வுட் லைக் டு எண்ட் த செஷன். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண், நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும். Let a king consider as his eyes these two things, a spy and a book of laws universally esteemed.
As a king, Mr. Kamal Hassan, and you, Makkal Needhi Mayyam's renowned party members, are indeed universally admired. Let's all be aware. அரசியல் பழகுவோம் வாருங்கள் நாளை நமதே. நாளை நமதே. Thank you. நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.